நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு சில ஃபேவரட் அனிமே இருக்கும். பட் உங்களுக்கு உங்களோட இந்த ஃபேவரட் அனிமேலாம் எப்படி அனிமேட் பண்றாங்கன்னு தெரியுமா? அத காட்டுற மாரியே ஒரு அனிமே கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் ஜென்ஷு. ஸோ இந்த ஜென்ஷு அனிமேவ Crunchyroll தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்கும். உடனே என்னடா இது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு புது புது எபிசோட் வரும். அண்ட் உங்களுக்கு எல்லா எபிசோடுமே தமிழ்லயும் வந்துரும். அதாவது ஒரு ஆனிமேவ கிரியேட் பண்றதுக்கு அந்த ஸ்டூடியோ எவ்வளோ கஷ்டப்படுது அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஆனிமே தான் ஜென்ஷு. மோஸ்ட் டேலண்டட் ஆனிமே அனிமேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான். அண்ட் இந்த ஆனிமேல ஹார்ட் வார்மிங்கான மோஸ்ட் நட்சுகோ ஹீரோஸே அண்ட் இந்த பொண்ணை பற்றி தான் இந்த ஆனிமே இருக்க போகுது. அண்ட் இந்த ஆனிமேவை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனிமே மர்ச் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலுக்குள்ளே போய் ஃபைனல் செக்ஷன் கம்யூனிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டோருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு நருட்டோ குராமா ஃபியூஷன் மோடு லெஜெண்டரி டிஷர்ட் வேணும்னா, நானே என் பர்சனலி டிசைன் பண்ணது அக்காட்ஸ்கியை வச்சு ஒரு இன்ஸ்பயர்ட் பண்ண ஒரு டிஷர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டன் டடா டன்க்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷர்ட் வந்துட்டு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. கொஞ்ச நாள்லேயே தீந்துரும். டக்குன்னு போய் வாங்குங்க. ஏற்கனவே 2 பேர் வாங்கிட்டாங்க. இந்த கடையை நான் ஓப்பன் பண்ணதே வந்துட்டு 2 டேஸ் முன்னாடி தான். அண்ட் அதுக்குள்ளே 2 ஆர்டர் வந்திருக்குன்றது எனக்கு உண்மையிலே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். கன்ஃபார்ம் செக் பண்ணுங்க. அண்ட் டிஷர்ட் குவாலிட்டியில் நீங்கள் கவலையே பட வேணாம். யூஎஸ் போலோ டிஷர்ட் குவாலிட்டி லெவலுக்கு நாங்கள் 250 ஜிஎஸ்எம்மில் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடியே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிமாண்டில் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த ஆனிமே பார்த்துருக்கேன். பட் இந்த ஆனிமேக்கு டிஷர்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறது இல்லை, நான் எந்த ஸ்டோருக்கு போனாலுமே எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஆனிமே டிஷர்ட்டை நானே உங்களுக்கு பர்சனலாக டிசைன் பண்ணி தரேன். ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த நட்சுகோ ஹிரோஷின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ரொம்ப யங்கான கேர்ளாக இருப்பா. இப்போ தான் வந்துட்டு ஹை ஸ்கூல்லே முடிச்சிருப்பா. இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆனிமே இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அண்ட் அதை நிறைவேற்றுறதுக்காக ஹை ஸ்கூல் முடிஞ்ச உடனே போய் ஒரு ஆனிமே இண்டஸ்ட்ரியில் அனிமேட்டராக சேர்ந்துடுறா. அண்ட் இவளுக்கு இந்த ஆனிமே இண்டஸ்ட்ரி மேலே இந்த பேஷனும் அண்ட் அவளோட அந்த டேலண்டாலையும் ரொம்ப சீக்கிரமாகவே டேரக்டர் லெவலுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருது. அண்ட் இவ தான் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ரிமார்க்கபிள் டேரக்டராக இருப்பா. அண்ட் இவ டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் அனிமேவே ரொம்ப பெரிய மேசிவ் ஹிட் ஆகிடும். அண்ட் இதனால எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ ஒரு யங் ஜீனியஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த பியர் ப்ரெஷரால் எப்படி அடுத்த ப்ராஜெக்டையும் நம்மளால நல்லா பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு கஷ்டமான நிலமையில இருப்பா. அண்ட் அவள் அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொமான்டிக் காமெடி ஆனிமே, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லவ் சோர்ட் ஆஃப் ஆனிமே மாதிரி இருக்குது. அண்ட் இந்த அனிமேவை எப்படி நம்மளால ஃபர்ஸ்ட் அனிமே மாதிரியே ஒரு ஹிட்டு கொடுக்க முடியும்னு யோசிச்சுட்டே இருப்பா. சரி, ரொமான்ஸ் அனிமே தானே டாப்பிக்கு, நிறைய பேருக்கு மனசளவுலே ரெசனேட் ஆகும், அதனால ஈஸியாக பண்ணிடுவான்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. நட்ஸுக்கோ லவ்வே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஸோ எப்படி ஒருத்தவங்க எமோஷ்னலி கனெக்டடாக இருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுலாம் அவளுக்கு தெரியாது. அண்ட் இதனால அவளுக்கு அந்த டைரக்ஷனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழம்பி போய் இருப்பா. அண்ட் இந்த குழப்பத்தில் இருக்கும்போது அவள் எப்படி அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணுறா, எப்படி அந்த லவ்வை அவளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு கிரியேட்டராக எப்படி அடுத்த மாஸ்டர் பீஸ் ஆனிமேவை கிரியேட் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆனிமேட் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டூடியோ மாப்பா தான். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அனிமேஷன். நீங்கள் ஒரு ஆனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டூடியோ மாப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் பவர் ஹவுஸ் ஸ்டூடியோன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய அனிமேவெல்லாம் அனிமேட் பண்ணியிருக்காங்க. லைக் அட்டாக் ஆன் டைட்டன், ஜுஜுட்சு கைசன் எல்லாமே அனிமேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆர்ட் ஸ்டைலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இவங்க தான் ஜென்ஷுவும் அனிமேட் பண்ணியிருக்காங்கன்றனால ஃபஸ்ட் எபிசோடே பார்க்க ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு விஷுவலி. இந்த ஆனிமேக்கு கீ பாயிண்ட்டாக என்ன இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆனிமே இண்டஸ்ட்ரி பின்னாடி என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே காட்டுற மாதிரி ஒரு ஆனிமே கிரியேட் பண்ணதே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. நம்ம ஒஷினோக்கோ மாதிரி ஆனிமே எடுத்துக்கிட்டோன்னா கூட அவங்க வந்துட்டு ஆத்தரை வச்சு கிரியேட் பண்ணனால தான் அதுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லை. எப்பயுமே நம்ம ஒரு ஓவர் பவர்டு ஆனிமே இல்லைனா லவ் ஸ்டோரி ஆனிமேன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த மாதிரி புது பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான ஆனிமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி அவள் அந்த ஃபர்ஸ்ட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்றதை காட்டுறதுலாம் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. எனக்கு இந்த ஆனிமே மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஆனிமேலாம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது மக்களே. ஸோ எல்லாருமே செக் அவுட் பண்ணுங்கள். இது நமக்கு தமிழ் டபிள்யூ கிடச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய ஹைலைட் பாயிண்ட்டு. ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் சொன்ன இந்த மர்ச்லாம் செக் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், செம குவாலிட்டியில். நீங்கள் கேட்குற ஆனிமையோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஏற்கனவே நான் பண்ணது பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் வாங்கி பாருங்கள். வரட்டா மாமே எடிர்.